வடகொரியாவில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பல அதிர்ச்சியான சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியாவில் 2013ஆம் ஆண்டு தான் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாம் அங்கே கிடையாது. அங்கே ஸ்மார்ட் ஃபோனுண்டா ரெட் ஸ்டார் என்ற ஒரு உள்ளூர் தயாரிப்பு ஸ்மார்ட் ஃபோன் தான் அங்கே பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும்தானே அங்கே அலோட் பண்ணியிருக்காங்க வடகொரியா அரசாங்கத்தால். நம்ம ஊர்களை மாதிரி தனித்தனி நெட்வொர்க்லாம் அங்கே கிடையாது. வடகொரிய அரசாங்கமே இணையதளம் மூலமாக நெட்வொர்க்கில் செஞ்சு கொண்டிருக்காங்களாம். அதே போல் இங்கே 4G 5G மாதிரி எல்லாம் அங்கே கிடையாதாம். ஒன்லி 3G மட்டும்தான் இருக்குமாம். இரவு 10 மணிலேருந்து காலை 5:30 மணி வரைக்கும் இணையதளம் முற்றாக முடக்கப்பட்டிருக்குமாம். 24/7 உங்களோட மெசேஜஸ், கால்ஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். கால்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். அரசாங்கத்தால் இடைமறுத்து கண்காணித்து கொண்டே இருப்பாங்களாம். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டான தென்கொரியாவில் ஓப்பாய் என்ற ஒரு வார்த்தை காதலர்களை குறிக்குமாம். அந்த வார்த்தையை இந்த வடகொரியா ஃபோனில் டைப் பண்ணால் கோம்ரேட் என்று வருமாம், அதாவது தோழர் என்று வருமாம். அப்படியே பக்கத்திலேயே வார்த்தையை உடன்பிறப்புகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 2-3 வேர்ட்ஸும் வருமாம். அதே போல் தென்கொரியாண்டு டைப் பண்ணால் பொம்மை நாடு என்று சொல்லி அந்த ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் வருமாம். இதை விட ஒரு கொடூரமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ எடுக்குமாம் ஆட்டோமேட்டிக்காக. அது அந்த ஜூஸ் பண்ணுற அவருக்கே தெரியாதாம். அந்த ஜூஸருக்கு தெரியாமலே அவரோட ஃபோன்லேயே அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை 1 மந்த்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட்டால் அதை செக் பண்ணுவாங்களாம். செக் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது, என்ன அவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அதுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகுமா. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது அந்த ஜூஸ் பண்ணுற அவருக்கே தெரியாதான் அந்த ஃபோனில் என்னெல்லாம் நடக்குதுன்னு.